ஒரு சினிமா நிகழ்ச்சி நடக்குதுன்னா ஒரு இன்றோன்னா 3 தடவை வெளியே எழுந்திரிச்சு போயிடுவார் 2 மணி நேரத்தில். அதில் பாட்டு உண்டு, வசனம் உண்டு, நடிப்பு உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 5:30 மணி வரைக்கும் ஓட்டக்கூடிய நாடகத்தில் அதே சொல்ல போனால் 8.5 மணி நேரம் இந்த நாடகத்தில் உட்காந்து நாடகத்தை பார்க்கக்கூடிய இன்னைக்கு நாடகத்தில் ரசிகர்கள் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா அதுவே பெரிய விஷயம். நல்லா ஒரு கைதட்டுற கைங்க நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் இப்படி உட்காந்துருக்காங்கன்னா இதெல்லாம் கவித்தோன்றல் வழியாக வந்தவங்க. ஏன் இந்த சிறுகுடல் பட்டிக்கு எவ்வளவோ சிறப்பு உண்டு. சின்ன ஒரு விதையாக இருந்தாலும் ஆலமர விருட்சகமாக வளர்ந்து இன்னைக்கு உலக நாடே போற்றக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். ஒரு சர்வசாதாரண விஷயமா இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு உதாரணம் கவிஞர் சிறுகுடல் பட்டியில் பிறந்த கண்ணதாசன் ஐயா அவர்கள். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கூட்டிக்கிட்டு போனாராம் அந்தமான்ல காலையில பட ஷூட்டிங் எடுக்கணும், படம் எடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பாட்டு எழுதலை. ஏன் அவரை கூட்டிகிட்டு போகிறான், இன்னும் பாட்டு எழுதலை, நாளைக்கு காலையில் ஷூட்டிங் விடிஞ்சா எனக்கு நேரம் விட பத்தலை, நான் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் படுக்க போகிறேன் கண்ணதாசன், நீங்கள் காலையில் எழுதிங்க, காலையில் புரிஞ்சாலே ஷூட்டிங் நடக்காது உங்கள் கையில் இருக்குது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். அப்பத்தே அவர் வரி எழுதினாராம், அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா அப்படின்னு சொல்லி கவிஞர் எழுதினாராம். இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய நடைமுறை உதாரணம் இப்படிலாம் நடந்த காரணத்தினால்தான் அவர் கவிஞரானார். அந்த பெருமைன்னா அவரை பெற்றார்களே பொன்னமாட்சி தான் தாயார். அந்த தாய்க்கு தான் மகிழ்ச்சி பெருமை. என்னாச்சு பேரு விசாலாட்சி. அப்படி ஏன்னா இந்த இடத்துல பேசுறதே இது பெருமை. ஆனா இந்த சிறுகுடல் பட்டியல எத்தனையோ ஆண்டு காலமாக கவிஞர் கண்ணதாசன் பிறந்த சிறுகுடல் பட்டி மேடையில இத்தனை நாளா இருந்தது என்னன்னா கீத்து கொட்டகையில நாடகங்கள் ஆரம்பித்து நடத்தினாங்க. ஆனா நான் எத்தனையோ 96ல் நாடகத்துக்கு வந்தேன். ஆனா 96ல் நாடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நானும் சிறுகுடல் பட்டி ஐயா கண்ணதாசன் ஊர்ல ஒரு நாளைக்காவது நடிச்சு விடுவோம்னு பார்த்தேன். ஆனா பாருங்க, எத்தனையோ பழம்பெரும் கலைஞர்கள் முன்னணி நட்சத்திரங்கள்லாம் இந்த மேடையில் நடிச்சாங்க. அப்பெல்லாம் கலையரங்கம் கிடையாது. சிறுகுடல்பட்டி கண்ணதாசன் ஐயா ஊர்ல கலையரங்கம் கட்டி அந்த புது மேடையில நான் முதல் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய உங்கள் கிராமத்தார் ரத்தர்களுக்கு நன்றி கண்டு வணக்கத்தை வச்சாங்க. அது என்னன்னா மனசுல ஒரு மகிழ்ச்சி. ஐயா பிறந்து இந்த இடத்துல விளையாடி இருப்பாரு, இந்த வழியா தான் போயிருப்பாரு, இந்த வழியா தானே பேசியிருப்பாரு, இப்படித்தான் நடந்திருப்பாரு. இது வழித்தோன்றலாக இருந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனிடமும் ஒவ்வொரு கவிஞர் சொற்பொழிவும் இந்த சிறுகுடல் பட்டியல விழுந்து கிடக்கிறது, முளைச்சு கிடக்கிறது, அது விருட்சமாக வளர்ந்து கிடக்கிறது உண்மை. எல்லாருக்குமே எல்லாருடைய தரத்தையும் தகுதியும் பார்த்தாவே தெரிஞ்சு வரும். வந்த உடனே பார்த்தேன் சாப்பாடு அடையாப்பா, வந்த நடிகர்களுக்கு இப்படித்தான் உபசரிப்பு கொடுக்க வேண்டும், உட்காருங்க என்ன சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த தாராளம் குணமும் மனமும் இருக்கக்கூடிய இடம் சிறுகுடல் பட்டி. அப்படிப்பட்ட கிராமத்திற்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி நாடகத்திற்கு ஒரு நன்றி வணக்கம். உண்மையாலுமே இன்னைக்கு பேசுறது மட்டும் கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருந்துன்னா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். இதனால் வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இங்கே வரக்கூடிய நாரதரை சந்திப்போம். வாருங்கள், வாழ்க வளமுடன். நீங்க யாரு இவ்வளவு விலைக்கு வந்து, நீங்க யாரு இவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? வளவலன்னு பேசினா வாய்க்கு கேடு, வருஷம் ஒரு பிள்ளை பத்தா உடம்பு கேடுன்னு இருக்கான். இது யதார்த்தமா சொல்றதுங்க. பேச்சண்டல் வாய்ச்சமத்த பேசி பேசி பெண்ணும் மண்ணும் பாரமல மதமே மீறி நீச்சென்று நினைப்பென்று ஏதுங்கன்னா நெறியுடன் நடக்குவதை சாலம் கற்று ஆட்சென்ற நாளை வருவதேது ஆத்தாளை போய் சுத்த வைத்தோட சித்தன் மூச்சன்னா செய்யுமடா நரையிட்டாலும் மோசமது போகாதே முக்கால் மதுன்னு இருக்கான். பேச்சுன்னா வாய் சாதுர்த்தியமாக பேசுறது எத்தனைமான பேச்சு உண்டு, குதர்க்கமான பேச்சு உண்டு,
வில்லங்கமான பேச்சு உண்டு, நகைச்சுவை பேச்சு உண்டு, பட்டிமன்ற பேச்சு உண்டு. அதுக்கு சொல்ல போனோம்னா கருப்பையா அவர் பட்டிமன்ற பேச்சு. அதே மாதிரி சொல்ல போனோம்னா அங்கே ஐயா சாலமன் பாப்பையா ஐயா அவர்களுடைய பேச்சு அது மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும். அப்படி பேச்சில் எத்தனையோ வகை பேச்சு இருந்தாலும் ஆனால் கண்ணதாசன் ஐயா அவருடைய சொற்பொழிவு தனியாக இருக்காங்க. ஆகையால நீங்கள் யார் என்ன விஷயம் வந்திருக்கீங்க? காணாதது வேணாத